ஒரு அழகிய கிராமத்தில் கௌரி என்ற பசுவும் அதன் கன்று சிந்துவும் இருந்தனர். தினமும் காலை கௌரி தன்னுடன் சிந்துவையும் மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்வாள். சிந்துவுக்கு வண்ணத்து பூச்சிகள் என்றால் மிகவும் பிரியம். தினம் அதனோடு ஓடி ஓடி விளையாடுவாள். அப்படி ஒரு நாள் விளையாடி கொண்டிருக்கும் போது மெய்மறந்து ஒரு நீல நிற வண்ணத்து பூச்சியை தொடர்ந்து வெகு தூரம் வந்துவிட்டது. அடர்த்தியான மரங்கள் நிறைந்த காட்டில் மாட்டிய சிந்துவுக்கு திரும்பி வர வழி தெரியவில்லை. இதயம் படபடக்க காற்றில் ஒலி சத்தம் கேட்டு சிறிது பயந்துதான் போனாள். சிந்து காணாமல் போனது அறிந்து கௌரி மிகவும் கவலை கொண்டாள். சிந்து சிந்து என கத்திக்கொண்டே காட்டை நோக்கி நடந்தாள் கௌரி. சிந்துவும் தைரியமாக வெளிச்சம் தரும் திசை நோக்கி மெல்ல நகர்ந்தாள். சிறிய தூரம் கடந்து வந்த சிந்துவுக்கு ஏதோ குரல் கேட்க அதை திசையை நோக்கி முன்னேறினாள். கவலையுடன் கௌரி சத்தமிட்டு கொண்டே சென்றாள். திடீரென சிந்துவின் கால் தடம் வயல்வெளிகளில் பதிந்திருப்பதை கவனித்தாள் கௌரி. சிந்து தன்னுடைய தாயின் குரலை கேட்டு மகிழ்ச்சி கொண்டாள். தன் தாயை பார்த்த சிந்துவுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இருவரும் அருகினில் வந்து தங்களின் அன்பை வெளிப்படுத்தினர். சிந்து தன் தாயை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என கூறினாள். இருவரும் மகிழ்ச்சியுடன் கிராமம் நோக்கி நடந்து திரும்பிச் சென்றனர். அதனை பார்த்த கிராம மக்கள் மிகவும் சந்தோஷப்பட்டனர். வண்ணத்து பூச்சிகளுடன் விளையாடுவதை நிறுத்திவிட்டு தாயுடன் விளையாட ஆரம்பித்தாள் சிந்து.